காம்படிஷனே இல்லாத ஒரு தொழில் தான் ட்ரேடிங். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ இந்த ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி தான் உங்களை ட்ரேடிங் பக்கம் திருப்புவாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்கள் பக்கத்தில் யார் வேணுனாலும் சேர்ந்து உங்கள் கூட ட்ரேட் பண்ணலாம், எந்த காம்படிஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா குரூப்பாக ஒரு கம்யூனிட்டியாக கூட ட்ரேட் பண்ணலாம். இதில் எந்த விதமான காம்படிஷனுமே இருக்காது, அதனால் ட்ரேடிங் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேம்போக்காக பார்க்குறப்ப சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் டீப்பாக நீங்கள் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் இதோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல அவங்க காம்படிஷன் எதை நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு மளிகை கடையோ இல்லை ஒரு டிஃபன் சென்டரோ வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துலையோ இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னொருத்தர் வந்து ஷாப் வச்சுட்டாரு அப்படின்னா அது வந்து காம்படிஷனாக நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஸோ அதை மீன் பண்ணி தான் ட்ரேடிங்கில் காம்படிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எதிராக யார் வேணாலும் உட்காந்து ட்ரேட் பண்ணலாம், பக்கத்தில் யார் வேணாலும் உட்காந்து ட்ரேட் பண்ணலாம், அது உங்களை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ட்ரேடிங்க்கு இவங்க இந்த ரீட்டைல் ஷாப் பற்றி பேஸ் பண்ணி அந்த காம்படிஷன் நினைக்கிற விஷயம் ட்ரேடிங்க்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருந்தாது. சரி, அப்படியே அவங்க சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஒரு 120 ரூபாய்க்கு வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அதாவது ஒரு 1000 குவான்டிட்டி வாங்க ட்ரை பண்ணுறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 குவான்டிட்டி அதே சேம் ப்ரைஸில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த 120 ரூபா ப்ரைஸில் வெறும் 1500 குவான்டிட்டி மட்டும்தான் செல் ஆகிறதுக்கு இப்போதைக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ யாருக்கு முதல்ல அந்த ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதாவது உங்களுக்கு கிடைக்குமா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிடைக்குமா? ஏன்னா அங்கே இருக்கிறதே வந்து வெறும் 1500 குவான்டிட்டி தான் இருக்குது. இப்போ உங்கள் 2 பேரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3000 குவான்டிட்டியை வந்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, கிளிக்கும் பண்ணிட்டீங்க, ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்சேஞ்ச் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் கரெக்டான இடத்துல கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கும். இல்லை 2 பேரும் ஒரே ப்ரைஸை வந்து கோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யாரோட ஆர்டர் வந்து முன்னாடி வருதோ அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு இங்கே டைமுங்கிறது வந்து முக்கியமாகிடுது இல்லையா? இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு மில்லி செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே உங்களோட ஃப்ரெண்டு கிளிக் பண்ணிட்டாரு பை பட்டனை அப்படின்னா அவருக்கு அந்த ஆர்டர்ஸ்லாம் போய் விழுந்துடும். ஸோ அப்போது அந்த டைமிங் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல இந்த காம்படிஷன் வந்துடுது. ஸோ இது வந்து நார்மலாக நடக்குது. ஆனால் உங்களுக்கு உண்மையான காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, மார்க்கெட் மேக்கர்ஸ், இந்த மாதிரியான ஆட்கள் தான். இவங்க தான் உங்களோட ரியல் காம்படிட்டர்ஸு. சரியா? உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்களோ இல்லை பக்கத்து பில்டிங்கில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க இவங்க கிடையாது. சரியா? அப்போது நீங்கள் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து உங்களோட மெயின் காம்படிட்டர் கிடையாது. அதாவது அவர் ஒரு காம்படிட்டர் தான், ஆனால் அவரே ரொம்ப லோ லெவலில் இருக்கிற காம்படிட்டர். உங்களோட மெயின் காம்படிட்டர் யார் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்மார்ட் மணி பீப்புள் தான், இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்மளோட மெயின் காம்படிட்டரான அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க, நம்மளை விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜை அவங்க எப்படிலாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோலொகேஷன் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட ட்ரேடிங் சர்வர் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டேட்டா சென்டருக்கு பக்கத்துலேயோ இல்லை அதுக்கு உள்ளரையோ இருக்கும். எதுக்காக அவங்க அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆர்டர் போகுது இல்லையா, அதுக்கான தூரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சில மீட்டருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அது கடக்கிற தூரம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனால் நம்மளோட ஆர்டர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அது இன்டர்நெட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரோக்கரோட சர்வருக்கு போகும், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். ஆனால் அவங்களோட ஆர்டர்ஸ் அந்த டேட்டா சென்டருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால தென் ஒயர்டு கனெக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால டைரெக்டாக பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு போய்டும் அவங்களோட ஆர்டர். அப்போது நம்மளோட ஆர்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மில்லி செகண்ட்ஸில் போகுது அப்படின்னா அவங்களோட ஆர்டர்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ் லெவலில் போயிடும். சரியா? அப்போ ஒரே நேரத்தில் ஒரு ரீட்டைல் ட்ரேடரும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஆர்டரை என்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னா யாரோட ஆர்டர் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆர்டர் தான் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகும். ஏன்னா இந்த மாதிரியான கோலொகேஷன் சர்வர் அப்படிங்கிறத அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரி, அடுத்ததாக லோ லேட்டன்சி ஏபிஐஸ். அவங்க வந்து டைரக்ட் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்எஸ்சி நவ் ஆர் கோலொகேஷன் ஏபிஐ, இந்த மாதிரியான ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற ஏபிஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏபிஐலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக புரோக்கரோட பிளாட்ஃபார்மில் இருக்குது பார்த்திங்களா ஏபிஐ, இந்த ஜீரோதா கைட்டு, இந்த அப்ஸ்டாக்ஸ் ப்ரோ, அப்புறம் இந்த ஏஞ்சல் ஒன்னோட ஏபிஐ, இதை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஏபிஐஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்கோ ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஆர்டரை என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கு. அப்போது இவங்க டைரக்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஸ்பீடாக போயிட்டு வரும். அது வந்து மற்ற நம்மளோட புரோக்கரேஜ் ஏபிஐ விட ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அடுத்ததாக
அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் கேபிள்ஸ் இது மாதிரி வச்சுருப்பாங்க. டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும், எக்ஸ்சேஞ்சோட டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நெட்வொர்க்குள்ளே இருக்கிற அந்த டிலே அப்படிங்கிறத வந்து கம்மி பண்ணுது. அதாவது டைரெக்டாக அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுறதுனால ரவுட்டருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சுக்கு மாறுறது, இந்த மாதிரியான நெட்வொர்க் டிலே எல்லாத்தையுமே அவங்க குறைச்சிக்கிறாங்க. அதே போல் அவங்க யூஸ் பண்ணுற ரவுட்டராக இருக்கட்டும், இல்லை ஆல்கோக்குன்னு யூஸ் பண்ணுற தனி இன்ஜினாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில், பெஸ்ட்டு டைம்லேயும் நல்ல ப்ரைஸ்லேயும் பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆக பார்க்கும். அதாவது அவங்க 122 ப்ரைஸில் வந்து ஒரு ஆர்டர், பெரிய வால்யூமில் ஒரு ஹியூஜ் ஆர்டரை போடுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்கோல் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் வந்து 120 கிட்ட வந்து ஹிட் ஆனதுமே போதும், வித்தின் மைக்ரோ செகண்ட்ஸ், 100 மைக்ரோ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடும். அதாவது மேனுவல் கிளிக்கிங் இல்லாமலே. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக ட்ரேட் பண்ணுறது கிடையாது, எல்லாமே ஆல்கோ ட்ரேடிங் அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஆல்கோ இன்ஜின்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடு, அந்த அக்யூரசி இருக்கணும், டைமும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், கரெக்டான எக்ஸாக்டான இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு இன்ஸ்டியூஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட வெறும் மொபைலு இல்லை லேப்டாப், நார்மலாக ஒரு பப்ளிக் இன்டர்நெட், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம இன்ஸ்டியூஷனோட போட்டி போட முடியுமா? அப்போது இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எந்த இடத்துல இருக்காங்க, நம்மளாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கிற இடத்துல நாமளும் சர்வை பண்ணணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நடந்துக்கணும். அதாவது மார்க்கெட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மாறணும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களோட ஃபீலிங்ஸ் பற்றியோ இல்லை எமோஷன்ஸோ இல்லை உங்களுக்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸ், நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கேன், ஸோ எனக்கு பணம் தேவைப்படுது அதனால் ட்ரேடிங்க்கு வந்தேன், இந்த மாதிரி உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட், இதை பற்றின எந்த ஒரு கேரிங்கும் கிடையாது. அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் போதும் உங்களோட டோட்டல் மணியையும் நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஈவன் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, நான் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியல, தெரியாதனமாக நான் வந்துட்டேன் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, இதை எதையுமே மார்க்கெட் வந்து கேர் பண்ணாது. அப்போது நீங்கள் இந்த ட்ரேடிங்குள்ளே வரீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதே போல் ரொம்ப டிசிப்ளினாக வந்து ட்ரேடிங் பண்ணணும். அப்போ தான் இந்த மார்க்கெட்டில் உங்களால் சர்வை பண்ணவே முடியும். அதே போல் நம்ம இப்போ சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் காம்படிஷனே இல்லை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மணி மேக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வராங்க. ஆனால் எல்லாருமே வின் பண்ணுறதில்ல. யாரோ ஒருத்தர் வின் பண்ணுறாரு அப்படின்னா இன்னொருத்தர் லாஸ் பண்ணுவார். அதே போல் உங்களோட டிசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாகவும், அதே போல் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் டிசிஷன் எடுக்க கற்றுக்கணும். இந்த இடத்துல பை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். கிளியராக கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல என்ட்ரு ஆகணும். அதே போல் அதுக்கு ப்ராப்பரான ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே போல் மார்க்கெட் கிட்ட உங்களோட ஈகோவை நீங்கள் காட்டவே கூடாது. நான் எப்போதுமே என்னோடய டிசிஷன் எல்லாம் கரெக்டாக தான் எடுப்பேன், என்னோடய டிசிஷன் எப்போதுமே ராங்காக போகவே போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோத்தனமாக நம்ம இருக்கக்கூடாது. எப்போ வேணுமோ மார்க்கெட் வந்து ப்ரூவ் பண்ணும் நீங்கள் தப்பான ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே போல் உங்களோட ஸ்மார்ட்னஸை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு தப்பான ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது நான் இந்த ட்ரேடு எடுத்துட்டேன், இந்த ட்ரேடு எப்படியும் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் போய் முடியும், எவ்வளோ லாஸ் போனாலும் பரவாயில்ல, மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லாஸை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ இப்போ ஒரு ட்ரேடு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா உடனே அதை வந்து குயிக்காக அக்செப்ட் பண்ணிக்கணும். கரெக்ட், சரி, மார்க்கெட்டு இப்போ நமக்கு அகென்ஸ்டாக மூவ் ஆகிடுச்சு, ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறது, இல்லைனா அதில் விட்டு வெளில வர்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அதை விட்டுட்டு நான் ஒன்று எடுத்தால் அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்களோட ஈகோ என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு நான் எப்போவுமே தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணக்கூடாது. அடுத்ததான் நீங்கள் மார்க்கெட்டை நல்லா கவனிக்கணும். மார்க்கெட்டில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது, மார்க்கெட் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத கவனிக்கணுமே தவிர உங்களோட பெருமையை மார்க்கெட் கிட்ட நிரூபிக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஆள், என்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து நீங்கள் மார்க்கெட் கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது. நீங்கள் யார் அப்படின்லாம் மார்க்கெட் வந்து கேர் பண்ணாது. நான் எவ்வளவு நாலேஜபிள் பர்சன் தெரியுமா அப்படின்னு மார்க்கெட் கிட்ட நிரூபிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு யார் அப்படின்னு நிரூபிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரியான எமோஷன்ஸை வந்து நம்ம மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய டேலண்டடாவோ இல்லை ஸ்கில்டு பர்சனாவோ இருந்தாலுமே ஒரு சரியான விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல் தான் ட்ரேடிங்லேயும் சின்ன எஃபர்ட்டாக போடுறீங்க, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரே நாளில் பெரிய எஃபர்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, இதை விட பெட்டராக இருக்கும். அதாவது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரே நாளில் பெரிய ப்ராஃபிட் பண்ண போகிறேன், இந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நான்
என்னோடய கேபிட்டலை டபுள் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதை விட எது பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரீங்க. அப்படிங்கிறப்போ அது கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போது இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ட்ரேடிங்கில் இது ரொம்பவே பொருந்தும். சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக கொண்டு போய் சிறுதுளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக சேர்த்து அதில் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கணுமே தவிர எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு நான் ஒரே நாளில் டபுள் ஆக்கிற போகிறேன் என்னோடய கேபிட்டலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்போது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இந்த ட்ரேடிங்கில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு பிகினர் ட்ரேடர் ட்ரேடில் என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடில் நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா நமக்கான ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், நமக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிட்டனை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க அந்த ட்ரேடில் என்ட்ரி ஆவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் அந்த ட்ரேடில் நமக்கான ரிஸ்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா ஒரு ட்ரேடு உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்குது, மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்குது அப்படின்னா அதே சேம் டைம் அதில் ரிஸ்க்கும் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ட்ரேடு உங்களுக்கு அகென்ஸ்டாக போயிடுச்சு, நீங்கள் ரிஸ்க்கை அதில் கேர் பண்ணல, அந்த ஒரு ட்ரேடு உங்களுக்கு அகென்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஓவரால் கேபிட்டலுங்கிறது வைப் அவுட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரிஸ்க்கை இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரிஸ்க்கை தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும். ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்டிங் யுவர் மணி இஸ் த ஃபஸ்ட் ரோல். ஏன்னா உங்களோட கேபிட்டலை நீங்கள் பாதுகாத்தா தான் நீங்கள் இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ராஃபிட்டே பண்ண முடியும். கேபிட்டலே ஒரு நேரத்தில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் எங்கேருந்து ட்ரேட் பண்ணுறது, எங்கேருந்து ப்ராஃபிட் பண்ணுறது? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அதே போல் ரிஸ்க்குக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கற்றுக்கணும்.